கடமைகள்னா கட்டுப்பட்டவர்கள். 5 முக்கியமான கடமைகளுக்கு கட்டுப்பட்டாதான் முஸ்லிம். அது என்ன? குழந்தைங்களுக்கு கூட தெரியும். கலிமா, தொழுகை, நோன்பு, ஜக்காத்து, ஹஜ். இந்த கலிமா, தொழுகை, நோன்பு இது மூன்றும் நம்மளுடைய உள்ளத்தை சார்ந்தது. இந்த ஜக்காத்தும் ஹஜ்ஜும் நம்மளுடைய பொருளாதாரத்தை சார்ந்தது. இதுல 4 கடமைகளை நம்ம பெரும்பாலும் செஞ்சிடறோம். 5வது கடமை ஹஜ் அப்படின்னு வரும்போது உம்ராவோ ஹஜ்ஜோ செய்யணும் அப்படின்னா ரொம்ப பொருளாதார செலவு இருக்கு அப்படின்ற காரணத்தினால நம்ம செய்யாம இருக்கோம். ஆனா நம்மளால ஒரு திருமணத்தை 2 லட்சம் ரூபாய்க்கு குறையாம செய்ய முடியும். இல்ல நம்ம வாழ்க்கை தேவைகளுக்கு நிறைய செலவுகளை செய்ய முடியும். ஆனா எல்லாமே நம்மளோட பிரியாரிட்டி தான். இந்த மாதிரி பொருளாதார காரணங்களுக்காக ஹஜ் உம்ரா செய்யாம இருக்கீங்க அப்படின்னா ஆஃபியால இருந்து நமக்கு சர்வீஸ் ப்ரொவைட் பண்றாங்க. ரொம்ப மினிமம் காஸ்ட்ல உம்ரா சர்வீஸ் வெறும் 70,000 உம்ரா செஞ்சு கொடுக்குறாங்க. அப்ப நமக்கு நிறைய கொஸ்டின் வரும். சரியான உணவு கிடைக்குமா? காபாக்கு பக்கத்திலே ஹோட்டல்ஸ் இருக்குமா? உம்ராவை நான் சரிவர செஞ்சு முடிக்க முடியுமா அப்படின்னு நிறைய கொஸ்டின் வரும். ஆனா அவங்க இது எல்லாத்துக்குமே கேரண்டியோட உம்ரா சர்வீஸ் செஞ்சுட்டு இருக்காங்க. இது நமக்கு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி. துல்ஹஜ்ஜுடைய 10 நாட்கள்ல நம்ம நியத் வைப்போம். இன்ஷா அல்லாஹ் நமக்கு உதவி செய்வாங்க.